Hi everyone, welcome to TAF Supermax. So நாம இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படினா வரப்போற group 2 group 2 prelims-காக ஒரு fast revision-காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So already நம்ம simple interest வீடியோ பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம compound interest பேஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட்டுங்களா? So compound interest அப்படினு சொல்லி பார்த்தனாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். ஏனா கொஞ்சம் கால்குலேட்டிவான டாபிக்கா இருக்கும் அப்படினு சொல்லி நினைப்பீங்க. எஸ் கரெக்ட் தான். பட் ஆனா இதுலயே நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா டக்கு ஆன்சர் போட்டுறலாம். ரைட்டா? சரி, அப்படியே ஃபாஸ்டா ஒரு ரிவிஷன் மாதிரி ஃபார்முலாஸ் பார்த்துடலாமா? பாருங்க, ஆனுவல் ஒன்ஸ், அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை. ரைட்டா? ஆண்டுக்கு ஒரு முறை, annually. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a = p × 1 + r / 100 ஹோல் பவர் n. ஒரு ரீகால் மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் = a - p அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ரைட்? சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் இயர்லி, அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கொஸ்டின் கொடுப்பான். வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறை அசலுடன் சேர்கின்றதுன்னு கொடுப்பான். அதுக்கு எந்த ஃபார்முலா? a = p × 1 + r/2. ஸ்கூல் புக்கில் இப்படி இருக்காது, நான் இப்போயே சொல்லிடுறேன். ஆர் அப்படியே மேலே போட்டு கீழே இந்த பின்னத்தில் தான் 200, அந்த 2 டைரெக்டாக கீழே கொண்டு வந்திருப்பான். நான் கான்செப்டாக நல்லா புரியுங்கிறதுக்காக இப்படி எழுதி போடுறேன். ரைட்டா? ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் = டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அடுத்தது ஹோட்டேலி, காலாண்டுக்கு ஒரு முறை. ஓகேங்களா? ஹோட்டேலி. ஸோ ஹோட்டேலி ஒன்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா a = p × 1 + r/4 ஹோல் டிவைட் பை 100 ஹோல் பவர் 4n. இதுவும் அதே மாதிரி தான், r/400 இருக்கும். ஓகேவா? r/400 இருக்கும். ஸோ நான் ஏன் இப்படி எழுதி போடுறேன் அப்படின்னா ரீசன் இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த ஒரு ஃபார்முலா தெளிவாக தெரிஞ்ச போது இது ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் சொன்ன மாதிரியே தான். நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாலே இப்போ ரேனம் ஆண்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு நான் 6 அப்படியே எடுத்துக்கிறோம். அரையாண்டு, வட்டி அரையாண்டுக்கு ஒரு வரை அசலுடன் சேர்க்கின்றதுங்கிறான். இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. அதனால தான் கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 1 இயர்க்கானது பர் ஆனம். அதை டிவைடட் பை 2 போட்டால் தான் 6 மந்த்ஸ்க்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு தெரியும். ரைட்டா? அதே மாதிரி பாருங்கள், இங்கே 1 இயர்க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிவைட் பை 4. ஏன்னா 1 இயர்னா 12 மந்த்தாக சொன்னான். டிவைட் பை 4 போட்டால் தான் 12/4 எவ்வளோ? 3 மந்த்ஸ். ஹோட்டேலிக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும். அதே மாதிரி n பாருங்கள், n 2n 4n. ஏன் n இங்கே 2 ஆல் பெருக்கிறாங்க, 4 ஆல் பெருக்கிறாங்க? n எப்போதும் நம்ம எந்த ஃபார்மேட்டில் கொடுத்தாலும், இயர், மந்த்து, டேஸ் எப்படி கொடுத்தாலும் நாம் இயராக கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு சொன்னேன். இங்கே ஹாஃப் இயர்னா 6 மந்த்ஸ், அப்போ 2 × 6 12 மந்த்ஸ். தட் மீன்ஸ் 1 இயர். இயராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. இங்கே ஹோட்டலினா 3 மந்த்ஸ், 4 × 3 12 மந்த்ஸ். தட் மீன்ஸ் 1 இயர். இங்கேயும் தான். ஓகேவா? சரி, ரைட். இது இல்லாமல் உங்களுக்கு ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஒரு வேளை n வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்தா, ஓகேவா? n வந்து உங்களுக்கு a/b/c, ஓகேவா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுக்குறாங்க. n வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்கும். என்னது? a = p × 1 + r/100 ஹோல் பவர், இந்த முழு எண் ஹோல் நம்பர் a × 1 + b/c × r/100. ஓகேவா? இது எப்போ அப்படின்னா உங்களுக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்தால், அதாவது n வந்து, அதுவும் n மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருந்தால் மட்டும் பத்தாது, அது ஆனுவல் ஒன்ஸ்னு வந்திருக்கணும். இதே ஹாஃப் இயர்லி ஹோட்டேலி வந்தால், ஹாஃப் இயர்லினா கண்டிப்பாக ஹாஃப் இயர்லி ஃபார்முலா, ஹோட்டேலினா கண்டிப்பாக ஹோட்டேலி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? மறந்துடாதீங்க. ரைட். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு ஃபார்முலா இருக்குது? டிஃப்ரென்ஸுக்கு ஃபார்முலா இருக்கா? ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா இருக்கும். ஸோ 2 இயர்ஸுக்கு ஃபார்முலா என்ன பாருங்கள்? டிஃப்ரென்ஸ் = p × r/100 ஹோல் ஸ்கொயர். p × r/100 ஹோல் ஸ்கொயர். ஸோ அதுவே 3 இயர்ஸ்க்குன்னா உங்களுக்கு ஃபார்முலா என்ன? 2 இயர்ஸ் ஃபார்முலா அப்படியே எழுதணும். p × r/100 ஹோல் ஸ்கொயர் × 3 + r/100. ஓகேவா? சரி, 4 இயர்ஸுக்கும் ஃபார்முலா இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்கும் பாருங்கள். ஸோ ஃபார்முலா டிஃப்ரென்ஸ் = pi² × 6 + 4i + i². இந்த ஃபார்முலா எங்கெல்லாம் i வருதோ எங்கெல்லாம் r/100 போட்டுக்கணும். ஓகேவா? pi²னா இதே ஃபார்முலா தான். 2 இயர்ஸ் ஃபார்முலா எழுதி அப்புறம் 6 + 4i + i². இது இல்லாமல் சில ஷார்ட்கட் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஷார்ட்கட் ஃபார்முலா பாருங்கள். வட்டி 2 தடவை கால்குலேட் ஆனால், அது என்ன சார் 2 தடவை கால்குலேட் ஆகுறது? இப்போ நான் கடன் வந்து வாங்குறப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி தரேன்னு வாங்குறேன். கடன் வாங்கி 2 வருஷம் ஆச்சுன்னா எத்தனை தடவை வட்டி தருவேன்? 2 தடவை. அதை குறிக்கிறது தான் 2 டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ 2 டைம்ஸ்க்கு என்ன ஷார்ட்கட்னா 2a + b 3 டைம்ஸ். 3 டைம்ஸ்னு எப்படி சார் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீ கடன் வாங்கி 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ.
வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி கொடுத்தா 3 தடவை வட்டி கால்குலேட் பண்ணணும் இல்லையா? இப்போ நான் வந்து அரையாண்டுக்கு ஒரு தடவை வட்டி தரேன், அரையாண்டுக்கு ஒரு தடவை வட்டி தரேன்னு 1.5 வருஷத்துக்கு கடன் வாங்கியிருக்கேன். 1.5 வருஷத்தில் எத்தனை அரையாண்டு வரும்? 3 வருமா? அப்போ 3 தடவை வட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்கட் 3a + 3b + c. அடுத்து 4 டைம்ஸ். 4 டைம்ஸ் எப்படி சார் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் கடன் வந்து காலாண்டுக்கு ஒரு முறை ஹோட்டேலி ஒன்ஸ் வாங்கியிருக்கேன். ஹோட்டேலினா 3 months. அப்போ 1 year எத்தனையாக பிரிக்கலாம்? 3 பிரிச்சா 4 டைம்ஸ் பிரிக்கலாமா? அப்போ 4 டைம்ஸ்க்கு இந்த ஷார்ட்கட் 4a + 6b + 4c + d. ஓகேங்களா? சரி, இதில் ஏபினா இங்கே வர ஏவும் இந்த ஏவும் வேறு, இது டோட்டல் அமௌண்ட்டு. இந்த ஏபி வந்து நாமளாக தான் வேரியபிள் வச்சுருக்கோம். இந்த ஏன்னா என்ன அப்படின்னா அசலுக்கான வட்டி, இன்ட்ரெஸ்ட் ஃபார் பிரின்சிபல். இந்த ஏலாம் என்ன தான் அசலுக்கான வட்டி, இன்ட்ரெஸ்ட் ஃபார் பிரின்சிபல் மறந்துடக்கூடாது. ஏன்னா அசலுக்கான வட்டி, இன்ட்ரெஸ்ட் ஃபார் பிரின்சிபல். இந்த பிசிடிலாம் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டியோட வட்டி. அதனால தான் பேர் என்னது? கூட்டு வட்டின்னு சொல்கிறோம். ரைட்டா? வட்டிக்கு வட்டி கொடுத்தா கூட்டு வட்டி. அப்போது ஏன்னா அசலுக்கான வட்டியா, அப்போ தனி வட்டியிலும் அசலுக்கு வட்டி கொடுப்போம், கூட்டு வட்டியிலும் அசலுக்கு வட்டி கொடுப்போம். அப்போ இந்த 2a 3a 4a எல்லாமே தனி வட்டியிலையும் வரும், கூட்டு வட்டிலையும் வரும். ஆனால் இந்த பிசிடிங்கிறது வட்டியோட வட்டி, அது கூட்டு வட்டியில் மட்டும்தான் வரும், தனி வட்டியில் வராது. ஓகேவா? ரைட். சரி, சம் பார்க்க ஆரம்பிக்கலாமா? பாருங்கள், இதுலேயும் நான் என்ன தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான் உங்களுக்கு அதே மாதிரி மாடலும் கவர் ஆகிற மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட மாதிரியும் எடுத்திருக்கேன். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹3,200 at 2.5% per annum for 2 years compounded annually. ரூபாய் 3,200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. பாருங்கள், இந்த ஃபார்முலா மெத்தட்லாம் இல்லாமல் ஷார்ட்டாக சொல்லித்தரேன். நீங்கள் ஒரு தடவை இப்போ இது முன்னாடி இந்த மெத்தடே தெரியாதுன்னா கூட ஒரு தடவை தெளிவாக பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போது 2 வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா 2a + b. 2 வருஷத்துக்கு எப்படி சார்? 2 வருஷத்துக்கு அப்படின்னா 2 வருஷத்தில் வட்டி எத்தனை தடவை கால்குலேட் ஆகுது? ஆண்டுக்கு ஒரு முறை. அப்போ 2 வருஷத்தில் ஆண்டுக்கு ஒரு தடவைனா எத்தனை தடவை கால்குலேட் ஆகும்? 2 தடவை. 2 தடவை கால்குலேட் ஆனால் 2a + b. ஏன்னா என்ன சொன்னோம்? அசலுக்கான வட்டி, அசல் வரும் 3,500 அதுக்கு எத்தனை % வட்டி? 2.5%. சார் 2.5 கொடுத்தா பயமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3,200 10% எவ்வளோன்னு யோசிச்சுப்பார். 10%னா நம்ம இப்போ தனி வட்டியில் கூட பார்த்தோம், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? அப்போ 3,200ல் 10% எவ்வளோ? 320 10% 320 மறந்துடக்கூடாது. 10% 320 10ல் பாதி 5, 320ல் பாதி 160, 10ல் பாதி 5, 320ல் பாதி 160, 5ல் பாதி 2.5, 5ல் பாதி 2.5, 160ல் பாதி 80. அப்போது 3,200க்கு 2.5% 80. அடுத்து என்ன பண்ணும்? பீன்னு என்ன சொன்னேன்? வட்டியோட வட்டி. அப்போ 80க்கு 2.5% கண்டுபிடிக்கணும். 80க்கு 2.5%. 10% எவ்வளோ? 8. 10% 8, 10% 8. 10ல் பாதி 5, 8ல் பாதி 4, 10ல் பாதி 5, 8ல் பாதி 4, 5ல் பாதி 2.5, 4ல் பாதி 2. ஸோ 2. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சு. 280 160, அதோட 2 கூட்டினா 162. ஸோ அப்போ எவ்வளோ வட்டி கிடைக்கும்? 162. 2 ஸ்டெப் போட்டுடலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். ஒன்ஸ் அகைன் பாருங்கள், இந்த 80 எப்படி வந்துச்சு? 3,200க்கு 2.5%, 3,200க்கு 2.5%. இந்த 2 எப்படி வந்துச்சு? 80க்கு 2.5%, வட்டிக்கு வட்டி. ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பாருங்கள், ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹15,000 for 3 years if the rates of interest are 15%, 20% and 25% for 1, 2 and 3 years respectively. 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் ரூபாய் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் வேறு வேறு வட்டி. அப்போ இதை அந்த ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் பர்சன்டேஜில் ஃபாஸ்ட்டாக போடலாம். ஃபார்முலாவை விட பர்சன்டேஜ் ஃபாஸ்ட்டாக போடலாம். எப்படின்னு சொல்லவா? ஸோ பாருங்கள், அசல் 15,000, அசல் 15,000. மொதல் வருஷம் எவ்வளோ வட்டி? 15%. மொதல் வருஷம் எவ்வளோ வட்டி? 15%. ரைட். ஸோ அப்போ இது 15% கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், இது ஷார்ட்டாக யோசிக்காமல் இப்படி யோசிக்கலாமா? 10% எவ்வளோ? 1,500. 10% 1,500. நமக்கு 15%. அப்போ 1,500 பாதி 1,500 பாதி 750. 1,500 பாதி 750. அப்போ 10 + 5 15. 1,500 + 750 2,250. 2,250. ஒன்று இப்படி யோசி. இல்லைன்னா இன்னும் ஷார்ட்டாக ஒன்று சொல்கிறேன். இதில் 1% எவ்வளோ? 150. 1%னா 2 டிஜிட் தள்ளி பிடிக்கும், 150. இப்போது அந்த 150 இருக்கிற 0 அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். 0 விட்டுரு. 15 வாஸ்ட்டாக 225ன்னு சொல்ல தெரியல. அப்போ 225 அந்த 150லேருந்து 0 இப்படி போட்டாலும் சரி. ஓகேவா? உன்னுடைய சாய்ஸ். அப்போ கவனி, அசல் ப்ளஸ் வட்டி.
அப்போ 17,250 ரூபா. கூட்டு வட்டியில் ஒரு ஆண்டு முடிவில் இருக்கிற மொத்த தொகை, அதாவது அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து அடுத்த வருஷத்துக்கு அசலாக மாறும். ஓகேவா? சரி, அப்போது இதுதான் அசல் அப்படின்னா இப்போ இது எத்தனை பர்சன்டேஜ்? 100%. ரெண்டாவது வருஷம் எவ்வளோ வட்டி சொன்னாங்க? 20% வட்டி. ரெண்டாவது வருஷம் எவ்வளோ? 20%. 10% 1725 ரூபா. 10% ஒரு டிஜிட் தள்ளி போய்க்கணும். அப்போ 20% அப்படியே டபுள் பண்ணிக்கோ. அந்த 25 ரூபா விட்டுரு, அப்புறம் பார்த்துக்கலாம். 1700 1700 டபுள் பண்ணால் 3400. 25 டபுள் பண்ணால் 50. அப்போ 3450 ரூபா. 3450 ரூபா ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ பாருங்கள், 0 10 மீது 4 7 10 2. அப்போது ரெண்டாவது வருஷம் முடிவில் இருக்கிற மொத்த தொகை 20,700 ரூபா. இது மூணாவது வருஷத்துக்கு என்னவா மாறும்? அசலாக மாறும். ஓகேவா? சரி, மூணாவது வருஷம் எவ்வளோ வட்டி சொல்லியிருக்காங்க? 25% வட்டி சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பருக்கு எப்படி 25% கண்டுபிடிக்கலாம்? நம்பர் டிவைட் பை 4. இப்போ 100 4ஆல் அடித்தா 25 கிடைக்கும். அப்போ இந்த நம்பரை 4ஆல் அடிச்சிரு. பாரு, 4 5 20, 7ல் ஒரு 4 இருக்கும், மீதி 3 30, 4 7 28, மீதி 2 20, 5. அப்படியே ஆட் பண்ணு. 5 7 8 5 2. ஸோ மொத்த தொகை 25,875. கேள்வி என்ன கேட்டாங்க பாரு, வட்டியா மொத்த தொகையா? கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. அப்போ சிம்பிள் பாரு, அப்படியே இதிலேருந்து அதை கழிச்சிரு. அது ரவுண்ட் ஃபிகர் தானே. 25,000 15,000 10,000 எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ இருக்குது? 875 ரூபா இருக்குது. அப்போ 10,875 ரூபா வட்டி. ஓகேவா? ஸோ 10,875. ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏ ஆப்ஷன். ரைட்? சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹8,000 at 4% per annum for 1.5 years, இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் இயர்லி. ரூபாய் 8,000க்கு 4% ஆண்டு வட்டியில், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 1/2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. பாருங்க, எண் உங்களுக்கு 1.5 வருஷம். ஆனால் வட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆண்டுக்கு ஒரு முறை. அப்போ கலப்பு பின்னமாக இருந்தால் நான் என்ன பண்ண சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு காலம் பின்னமாக அமைதல் n = a/c ஒரு ஃபார்முலா அதில் போடணும். ஆனால் அதெல்லாம் மொத்தம் லென்த்தாக வரும். நம்ம தான் ஃபார்முலா இல்லாமல் யூஸ் பண்ணலாம் தானே சொல்லியிருக்கேன். சிம்பிளாக என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள், அசல் எவ்வளோ? 8,000 ரூபா எடுத்துக்கோ. குட், ரைட். வட்டி எவ்வளோ? 4%. மொதல் 1.5 வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு தான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது வட்டி 4%, ஒரு வருஷத்துக்கு. அப்போ 4 தான். அப்போ 4% எவ்வளோ? 1%னா என்ன பண்ணலாம்? 2 டிஜிட் எழுப்பிங்க, 80 ரூபா. அப்போ 4% 320. ஒரு வருஷம் முடிவில் இருக்கிற மொத்த தொகை 8,320 ரூபா. ஒரு வருஷம் முடிவில் இருக்கிற மொத்த தொகை எவ்வளோ? 8,320 ரூபா. அப்போ இது அடுத்த வருஷத்துக்கு என்னவா மாறும்? அசலாக மாறும். இப்போ அடுத்து எத்தனை வருஷம் இருக்குது? 1.5 வருஷம்னா இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு தான் 4%, 6 மாதத்துக்கு 2%. அப்போ இதில் 2% வருமா வட்டி? இதில் எத்தனை பர்சன்டேஜ்? 2%. 1% எவ்வளோ? 83 ரூபா 20 காசு. 2 டிஜிட் எழுப்பிக்கணும். 1% எவ்வளோ? 83 ரூபா 20 காசு. அப்படியே டபுள் பண்ணலாம். பாருங்கள், 83 80ன்னு வச்சுக்கிட்டா 80 டபுள் பண்ணால் 160, 80 டபுள் பண்ணால் 160, 3 டபுள் பண்ணால் 6, அப்போ 166. ரைட். இந்த 20 காசு டபுள் பண்ணால் 40 காசு. அப்போ எவ்வளோ வட்டி வருது? 166 ரூபா 40 காசு. ரைட். இப்போ நம்மகிட்ட என்ன கேள்வி கேட்டான்னு பாருங்களேன், கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. அப்போ மொத்தமாக எவ்வளோ வட்டின்னு கேட்டிருக்கானா? அப்போ சிம்பிளாக பாருங்கள், இதெல்லாம் ஆட் பண்ணி மறுபடியும் மைனஸ்லாம் பண்ண வேணாம். மொதல் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வந்துச்சு? 320 ரூபா. அடுத்த 6 மாதத்துக்கு எவ்வளோ வட்டி வந்துச்சு? 166 ரூபா 40 காசு. ரெண்டையும் ஆட் பண்ணால் முடிஞ்சா? சரி, பாருங்கள், 6 8 4. அப்போ எவ்வளோ வட்டி? 486 ரூபா 40 காசு. எவ்வளோ வட்டி? 486 ரூபா 40 காசு. ஸோ ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், சிம்பிளாக போட்டுடலாம். ரைட்டா? நெக்ஸ்ட், calculate the compound interest on ₹5,000 for 1.5 years at 4% per annum, interest being compounded half yearly. அசல் ரூபாய் 5,000க்கு 4% ஆண்டு வட்டி வீதம் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 1/2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. சரி, பார்க்கலாங்களா? பாருங்கள், இப்போ ஹாஃப் ஏலி மறந்துடக்கூடாது. ஸோ ஹாஃப் ஏலினாலே மெயினாக நீ ஷார்ட்கட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது 1 இயருக்கு பர் ஆனம். ஓகேவா? ஆண்டு வட்டி. இங்கே ஹாஃப் ஏலினா R/2. அப்போ 4ல் பாதி எவ்வளோ? 4ல் பாதி 2%. ஓகேவா? அப்போ 2% பிகாஸ் ஹாஃப் ஏலி. ரைட்டா? ஏன் R/2 பண்ணுறோம்? ஹாஃப் ஏலி. ரைட். 1.5 வருஷத்தில் எத்தனை ஹாஃப் ஏலி வரும்? 1.5 வருஷத்தில் எத்தனை ஹாஃப் ஏலி வரும்? 3 வரும். அப்போ 3 தடவை வட்டி கால்குலேட் ஆகிறதுக்கு என்ன ட்ரிக்ஸு? 3A + 3B + C. 3A + 3B + C. ரைட். ஸோ பாருங்கள், ஏன்னா அசலுக்கான வட்டியா? ஏன்னா அசலுக்கான வட்டி. அசல் எவ்வளோ? 5,000 ரூபா. 5,000 ரூபாய்க்கு எத்தனை % வட்டி? 2% வட்டி. 5,000 ரூபாய்க்கு 2%.
ஒரு பர்சன்டேஜ்னா 2 டிஜிட் தள்ளி இப்படி வைக்க சொன்னா அப்போ 1% 50 ரூபா, 2% 100 ரூபா. அடுத்து பிசியில் என்னது வட்டியோட வட்டி 100 ரூபாய்க்கு அதே 2%, 100க்கு 2% 2 ரூபா தான். 2க்கு 2%, 1% என்ன பண்ண சொன்னேன் 2 டிஜிட் தள்ளி வைக்கணும். அப்போ 1%னா 0.2 இல்லை 0.02, அப்போ 2%னா 0.04. அப்போ பாரு 300 ப்ளஸ் ஒரு 6 ப்ளஸ் 0.04, அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 306 ரூபா 4 பைசா கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி. 1.5 வருஷத்துக்கு அரையாண்டுக்கு ஒரு தடவை வட்டி கால்குலேட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வட்டி 306.04. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? எவ்வளோ க்ளோஸாக கொடுத்துருக்கா பாருங்க, ஏதாச்சும் மைனூட்டாக தப்பு பண்ணால் கூட முடிஞ்சு. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹15,625 ஃபார் 9 months at 16% per annum காம்பவுண்டின் ஹோட்டலின்னு கொடுத்துருக்காங்க. காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் ₹15,625க்கு ஆண்டிற்கு 16% வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஸோ ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 16% பர் ஆனம். பட் நாம் ஹோட்டலி மறந்துடக்கூடாது. அப்போனா 6 என்ன பண்ணோம் டிவைட் பை 4. ஓகேவா? அப்போ 16 4ஆல் அடித்தா எவ்வளோ 4%. அப்போ 4% தான் வட்டி வீதம். ஓகேவா? சரி, 9 மாதங்கள் நமக்கு என்ன தெரியும், காலாண்டுனா 3 மாதம். அப்போ 9 மாதத்தில் 3 6 9 3 3ஆக பிரித்தா 3 டைம் பிரிக்கலாமா? அப்போ வட்டி கண்டுபிடிக்க ஷார்ட்கட் என்ன, 3a + 3b + c. ஓகே, இப்போ ஏ அசலுக்கான வட்டி, அசல் எவ்வளோ 15,665 ரூபா. அதுக்கு எத்தனை % வட்டி 4%. உடனே பயந்துடக்கூடாது சார், 1%னா 156 ரூபா 25 காசு. 1%னா எவ்வளோ 156 ரூபா 25 காசு. அப்போ 4%னா × 4. அப்படியே × 4 பண்ணுங்க. 4 5 சார் 20, ரிமைண்டர் 2. 4 2 சார் 8, 8 + 2 10, ரிமைண்டர் 1. 24 25, ரிமைண்டர் 2. ஸோ 20 + 2 22, ரிமைண்டர் 2. ஸோ 4 6, 2 டிஜிட் தள்ளி வச்சா எவ்வளோ 625 ரூபா. 625. அடுத்து என்ன பண்ணோம், 625 ரூபாய்க்கு அதே 4%. 1% எவ்வளோ 6.25 × 4. 6 × 4 24. 4 0.25 எனக்கு காலா 4 கால் எவ்வளோ 1, 24 + 1 25. 25க்கு 4%. 1% எவ்வளோ 0.25. 1% எவ்வளோ 0.25 × 4 பண்ணால் எவ்வளோ கால் 4 கால் எவ்வளோ 1. ஸோ ரைட்டா? ஸோ 3 × 600 1800, 3 × 25 75, 1875. 3 25 75 + 1 அப்படி ஆட் பண்ணலாமா? 1875 + 75 1950. அதோட ஒன்று கூட்டினா 1951. ஸோ அப்போ உங்களுக்கு கூட்டு வட்டி எவ்வளோ 1951 ரூபா. ஓகேவா? எளிமையாக போட்டுடலாம். ரைட், நெக்ஸ்ட் at what rate % compound interest will ₹625 amounts to ₹900 in 2 years? ரூபாய் 625 ஆனது 2 ஆண்டுகளில் ரூபாய் 900 கூட்டு வட்டியில் கிடைக்கிறது எனில் வட்டி வீதம் காண்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்கள், ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா என்ன, A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. நான் பர்சனே ஃபாஸ்ட்டாக மைண்ட் கால்குலேஷன்லாம் பண்ணுவேன்னா நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். பட் இது ஈஸியான நம்பர் தான், இப்படியே போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ 900 × பிரின்சிபல் எவ்வளோ 625. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஹோல் பவர் n. n எத்தனை வருஷம் 2 இயர்ஸா? ரைட், சரி கவனிங்க. இந்த மாதிரி சம் கொடுத்தா இன்னும் ஈஸி நமக்கு. ஏன்னா நமக்கு கொஷின்லேருந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். இந்த பெருக்கல் இங்கிட்ட வந்தால் வகுத்தலாம் டிவைட் பை 625 ஈக்குவல் டு. ஸோ பாருங்கள் 1 + R/100 ஹோல் ஸ்கொயர். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆர் கேட்டாங்க, டோட்டல் அமௌண்ட் பிரின்சிபல் கொடுத்துட்டு ஆர் கேட்டாங்க அப்படின்னா n பாருங்கள் 2 இயர்ஸ்னால் இங்கே இருக்கிற 2 நம்பர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பராக தான் இருக்கும். 3 இயர்ஸ்னால் க்யூப் நம்பராக தான் இருக்கும். அதில் எந்த சேஞ்சும் இருக்காது. அப்படி மாறிச்சுன்னா ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? சரி, அப்போ கவனி, நமக்கு நல்லா தெரியும் இது வந்து 30 ஸ்கொயரு, இது 25 ஸ்கொயரு. அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து காமனாக ஸ்கொயர் போட்டுக்கலாமா? இங்கே என்ன இருக்கும் 1 + R/100 ஹோல் ஸ்கொயர். ரைட், நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ஒரு ரூல் என்ன சொல்லுது, அடுக்கு சமமெனில் அடிமானம் சமம். இஃப் பவர் இஸ் ஈக்குவல் தென் பேஸ் இஸ் ஈக்குவல். அப்போ 30/25. இந்த 1க்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ப்ளஸ். இந்த +1 இங்கிட்ட வந்தால் -1 ஈக்குவல் டு R/100. ஓகேவா? சரி, பாருங்கள் கிராஸ் மல்டிபிகேஷன் 30 - 25 / 25 ஈக்குவல் டு R/100. ஸோ 30 - 25 5. ஸோ 5/25 ஈக்குவல் டு R/100.
ஸோ 1 டைம் 5 டைம்ஸ் 1 டைம் 20 டைம்ஸ் அப்படியே கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ண ஆன்சர் வந்துருமா? ஸோ பாருங்கள் 1 into R 1 into 20 20. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு 20%. 20%. ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு சி ஆன்சர். ரைட்? சரி, நெக்ஸ்ட். இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் rupees 1,25,000 becomes rupees 1,48,877 at 6% per annum, where interest compounded annually? ரூபாய் 1,25,000 ஆனது 6% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1,48,877 ஆகும்? ஸோ பாருங்கள், அப்படியே மாற்றி டோட்டல் அமௌண்ட், பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு என் கேட்குறாங்க. போன கொஸ்டினில் என் கொடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்களா? சரி பாருங்கள், இப்போது ஃபார்முலா A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. ரைட்? சரி, உங்களுக்கு A இந்த பெருக்கல் இங்கிட்டு வந்தால் வகுத்தில் A/P = 1 + R/100 ஹோல் பவர் n. சரி பாருங்கள், உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 1,48,877 டிவைட் பை பிரின்சிபல் எவ்வளோ? 1,25,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்தாங்க? 6% by 100. இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணோம்? n. பாருங்கள், 2ஆல் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ், 2ஆல் கேன்சல் பண்ணால் 50 டைம்ஸ். ஓகேவா? ரைட். அதை விடவே இது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த நம்பரில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பெரிய நம்பராக இருக்க பார்த்தா பயமாக இருக்கலாம், எதுவும் பயப்பட தேவை, அப்படியே வச்சுக்கோங்க. டிவைட் பை 1,25,000. இங்கே 1 × 50 50 50 + 3 53 டிவைட் பை 50. அவ்வளோதாங்க. இது வரைக்கும் ஃபைன் பண்ணால் முடிஞ்சு. இங்கே என்ன இருக்குது? 50. இங்கே என்ன இருக்குது? 1,25,000. ரெண்டையும் ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள். நமக்கு எல்லாம் தெரியும். 5³ எவ்வளோ? 125. அப்போ 50³ 5³ 125. 50³ 3 தடவை 50. 3 50ல் இருக்கிற 3 0 இது கூட சேர்ந்துச்சா? அப்போ இது என்னது? 50³ அப்போ கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுற? இது 50³ இங்கே என்ன நம்பர் இருக்கு? 53. அப்போ நிச்சயமாக அது 53³ தான் இருக்கும். கியூபா இல்லையான்னு செக் பண்ணுமா அப்படின்னா தேவையே கிடையாது. ஒருவேளை இது 50² இங்கே இருக்க நம்பர் 53² தான் இருக்கணும். இது 50⁴ இங்கே இருக்க நம்பர் 53⁴ தான் இருக்கணும், மாறாது. ஓகேவா? ஸோ அதனால் சிம்பிளாக என்ன பண்ணோம்? இதாக ஒரு நம்பர் நமக்கு தெரிஞ்ச நம்பராக வந்துடும். ஸோ அதை வச்சு ஈஸியாக போட்டுடலாம். ஸோ முன்னே என்ன நடித்தோம் போன சம்மில்? அடுக்கு சமமெனில் அடிமானம் சமம்னு சொன்னோமா? இப்போ பேஸ் இஸ் ஈக்குவல் தென் பவர் இஸ் ஈக்குவல். அடிமானம் சமமெனில் அடுக்கு சமம். ஸோ இப்போ தேர்ஃபோர் n = 3 years. இது ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட ஒரு கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ n = எவ்வளோ வந்துச்சு? 3 years. ஆப்ஷன் பி. ரைட்? நெக்ஸ்ட், the time taken for rupees 4,400 to become rupees 4,851 at 10% compounded half yearly is dash. 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 4,400 ஆனது ரூபாய் 4,851 டேஷ் ஆகும். போன கொஷினே தான், ஆனால் ஹாஃப் இயர்லி யூஸ் பண்ணி கேட்குறாங்க. ரைட்டா? சரி கவனி. A = P × 1 + ஹாஃப் இயர்லினா என்ன பண்ணணும்? R/2 டிவைட் பை 100 ஹோல் பவர் 2 × n. சரியா? சரி, இங்கே டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தாங்க? 4,851 ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ? 4,400. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10% per annum. அப்போ 10/2 டைரெக்டாக தெரியும்னா 5 போட்டுக்கோ, பை 2லாம் போட்டுட்டு இருக்காது. இன்ட்டு n தான் ஃபைன் பண்ண போகிறோமா? சரி பாரு, 1 டைம் 5 டைம். இந்த மல்டிப்ளிகேஷன் இங்கே வந்தால் டிவிஷன். அப்போ 4,851 டிவைட் பை 4,400. நெக்ஸ்ட் 1 + 5/100 ஹோல் பவர் 2 × n. பார்க்கலாமா? பாருங்கள், 5 1 டைம் 20 டைம்ஸ். அப்போது 4,851 டிவைட் பை 4,400 ஈக்குவல் டு 1 × 20 20 20 + 1 21/20 ஹோல் பவர் 2n. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 11ஆல் அடிக்கிறேன். 11 4s are 44, 2 0க்கு 0. இதை 11ஆல் அடித்தா 11 4s are 44, ரிமைண்டர் 4 45. 11 4s are 44, ரிமைண்டர் 1 11. இப்போ அப்படியே பார்த்தாலே தெரியும் 20² 21². அப்போது 21 டிவைட் பை 20 ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்கு? 21 டிவைட் பை 20 ஹோல் பவர் 2n. ரைட்? சரி, இப்போ பேஸ் இஸ் ஈக்குவல் தென் பவர் இஸ் ஈக்குவல். அப்போ என்ன பண்ணலாம்? 2n = 2. ஸோ 2 1 டைம் 2 1 டைம். அப்போ n = 1 year. ரைட்டா? ஸோ பாருங்கள், 1 year இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? 12 months அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இந்த மாதிரி n கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி கூட போடலாம். அதையும் சொல்கிறேன் கவனிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4400 ரைட். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 பட் ஆனால் ஹாஃப் இயர்லிங்கனால 5% எடுத்துக்கலாமா ரைட். ஹாஃப் இயர்லி இது இந்த இடத்துல 6 மந்த்ஸ்க்கா பாருங்கள் 10% 440 அப்போ அதில் பாதி 220 இது 6 மாதத்துக்கான வட்டி. அப்போது அதை ஆட் பண்ண எவ்வளோ வருது 4260 ரூபா ரைட். இது 100%. இப்போ அடுத்த 6 மாதத்துக்கு மறுபடியும் 5% வட்டியா ரைட். அப்போ இதில் 10% 462 அதில் பாதி 231. ஸோ ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ 4851. ஸோ கொஷனில் கொடுத்த அந்த டோட்டல் அமௌண்ட் வந்துருச்சா. அப்போ எவ்வளோ டியூரேஷன் இங்கே ஒரு 6 மந்த்ஸ் இங்கே ஒரு 6 மந்த்ஸ். அப்போ டைரெக்டாக n = 12 மந்த்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர்லேயும் ஈஸியாக போடலாம். அதான் உங்களுக்கு வந்து பிரின்சிபல் தெரியும், டோட்டல் அமௌண்ட் தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக போடலாம். ஓகேவா ரைட். நெக்ஸ்ட் a principal amounts to rupees 22,050 in 2 years with 5% per annum compounded annually. Full stop. Then the principal is dash. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் ரூபாய் 22,050 ஆகிறது எனில் அந்த அசலானது டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட் நான் ஃபார்முலா டைப்பில் போடுறேன். ஸோ ஃபார்முலா A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. இதில் நமக்கு பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளோ 22,050. பிரின்சிபல் ஃபைன் பண்ணுமா ரைட். 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 5%, 5/100 n 2 years. ஸோ 2 years 1 time 20 times ரைட்டா. சரி கவுனி 22,050 = P × 1 × 20 20 20 + 1 21/20 21/20 ஹோல் ஸ்கொயர். நாம் என்ன ஃபைன் பண்ணோம் பிரின்சிபலா ரைட். ஸோ பாருங்கள் இப்போ 22,050 இந்த 21/20 இப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும் 20/21 ஸ்கொயருங்கனால எத்தனை தடவை எழுதலாம் 2 தடவை எழுதிக்கலாம். 20/21 20/21 அப்படின்னு சொல்லிட்டு 2 times எழுதிக்கலாமா ரைட். ஸோ பாருங்கள் 21 1 time 22ல் ஒரு 21 இருக்கும். ரிமைண்டர் 1 10 10ங்கிறது 21ஓட சின்ன நம்பர். ஸோ 0 அடுத்த நம்பர் சேர்த்து தான் 105 21 × 5 105 0க்கு 0 அகைன் 21 1 time 21 × 5 105 0 அவ்வளோதான். ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாமா. 5 2s 10 10 2s 20 50ல் ஒரு 0 2 20க்கு 2 0. அப்போ பிரின்சிபல் எவ்வளோ வருது அப்படின்னா 20,000. ஸோ ஆப்ஷன் டி இப்படி போடணும் ரைட்டா. இல்லை பர்சன்டேஜில் போடுற மாதிரி இருந்தால் பாருங்கள் என்ன பண்ணலாம் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து டோட்டல் அமௌண்ட். பட் ஆனால் இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட்னு சொன்ன உடனே 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டா அப்போ 2 years 5 × 2 10ன்னு போடக்கூடாது. ஓகேவா அப்படி போட்டால் அது தனி வட்டி. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி போடணும் சார்னா 2a + b 2 yearsங்கனால இது எடுத்துக்கோ. ஃபஸ்ட் டைம் கொஸ்டினில் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான் 5% கொடுத்துருக்கானா ரைட். அந்த 5%-ஐ இந்த இடத்துல அப்படியே போஸ்ட் பண்ணிடு. அடுத்து என்ன பண்ணோம் 5க்கு 5% போடணும். 5க்கு 5% 5க்கு 1% எவ்வளோ 0.05 அது × 5 பண்ணால் எவ்வளோ வரும் 0.25 ரைட்டா. ஸோ அப்போ டோட்டல் 2 × 5 10 அப்போ 10.25% 10.25%. இது என்ன கண்டுபிடிச்சிருக்கு இப்போ டோட்டல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1 இயருக்கு 5னா 2 இயருக்கு 10ன்னு சொன்னால் அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இங்கே அப்படி சொல்லக்கூடாது, அதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சரி பாருங்கள் பிரின்சிபல் 100%, டோட்டல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10.25%. இது ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ 22,050 சரியா. அப்போ இதை ஆட் பண்ண எவ்வளோ வருது 110.25% ஈக்குவல் டு 22,050. இது வந்து என்னவா இருக்குது தசமம் என்ன இருக்கா டெசிமல் நம்பர் ரைட்டா. 2 டிஜிட் தள்ளி வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம் 2 பக்கமும் 100ஆல் பெருக்கிடலாம். இங்கே 100ஆல் பெருக்கியாச்சா அப்போ இங்கேயும் 100ஆல் பெருக்கலாமா. இங்கே என்ன வரும் 2 0 சேர்த்து போடுவோம். நமக்கு என்ன வேணும் பிரின்சிபல் இஸ் ஆல்வேஸ் 100%. பிரின்சிபல் ஆல்வேஸ் 100%. அப்படியே கம்பேர் பண்ணுங்கள் 11,025 22,050 1 time 22,050 2 times 2 0க்கு 2 0. அப்போ 1% 200 1 × 100 100 200 × 100 20,000 ஓகேவா. ஸோ நீங்கள் எந்த மாதிரி பர்சன்டேஜில் போட்டாலும் போடலாம் உங்கள் சாய்ஸ். உங்களுக்கு இது ஃபார்முலா ஓகேனா ஃபார்முலா போட்டுக்கோங்க, பர்சன்டேஜ் ஓகேனா பர்சன்டேஜில் போட்டுக்கோங்க ரைட். நெக்ஸ்ட் a sum invested for 2 years at the rate of 15% per annum compounded annually will fetch us a compound interest of rupees 3,225 full stop. Find the sum. 15% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு கிடைக்கும் ஒரு வருட வட்டி ரூபாய் 3,225 எனில் வைப்பு தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா. சரி பாருங்கள் இந்த இடத்துல கொஸ்டினில் ஏதோ எரர் ஒரு வருட வட்டின்னு புரிஞ்சுக்க வேணாம். இந்த இடத்துல 2 years தான் ஓகேவா. கிடைக்கும் ஒரு வட்டி
கிடைக்கும் வட்டி. ரைட்டா? சரி பாருங்கள், நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3265 ரூபா. நான் டேரெக்டாக ஷார்ட்கட்டாக போடுறேன், ஏன்னா ஃபார்முலா பெருசாக இருக்கும், ஷார்ட்கட்டாக போட்டுக்கலாமா? பாருங்கள், 2 இயர்ஸ், 1 இயருக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? 15%. அப்போ 2 இயர்ஸ்னால் மறுபடியும் வேகமாக 13 சொல்லிடக்கூடாது, அப்படி சொன்னால் அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், மறந்துடக்கூடாது. அப்போ 2 இயர்ஸ்க்கு ஷார்ட்கட் என்ன? 2a + b. ஸோ ஏங்கிற இடத்துல அங்கே என்ன கொஷின் இருக்கோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படி போட்டுக்கும் 15. அடுத்து நம்ம 15க்கு 15%, 15க்கு 15%, 15க்கு 1% எவ்வளோ? 0.15, 2 டிஜிட் தள்ளி பிடிக்கணும். அப்போ 15%னா 15 × 15 225. எத்தனை டிஜிட் தள்ளி பிடிக்கணும்? 2 டிஜிட் தள்ளி பிடிக்கணும். அப்போது 2 × 50 30, 32.25%. அப்போது ஒரு வருஷத்துக்கு 15% வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 2 வருஷத்துக்கு 32.25% வட்டி வீதம். அப்போ நல்லா கவனிங்க, சிம்பிளாக வேலை முடிய போகுது. 2 வருஷத்துக்கு டோட்டல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 2 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3265 ரூபா. ஓகேவா? 2 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க? பிரின்சிபல் தான் கேட்குறாங்க. பிரின்சிபல் ஆல்வேஸ் 100%. ரைட்டா? சரி பாருங்கள், இது தசம எண். அப்போ 2 பக்கமும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? ஏன்னா 2 டிஜிட் தள்ளி பிடிச்சிருக்காங்க. அப்போ 3265. இங்கே 3265 ஆல்ரெடி இருக்குது, அது கூட 2 0. பாருங்கள், 3225 ஒன் டைம், இங்கேயும் 3225 ஒன் டைம், 2 0க்கு 2 0. 1 × 100 100, 100 × 100 எவ்வளோ? 10,000. ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி ஆன்சர். ஓகேவா? ரொம்ப எளிமையான ஒரு சம். ரைட்? நெக்ஸ்ட், the compound interest on rupees 30,000 at 7% per annum is 4,347. the period is dash. ரூபாய் 30,000க்கு 7% ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி தொகை ரூபாய் 4,347 என்றால் அதன் காலத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ ஃபார்முலா மெத்தடில் போட்டால் டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. ஸோ டோட்டல் அமௌண்ட்குள்ள என்ன இருக்கும்? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் 30,000 ரூபா, வட்டி 4,347. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வேணா ஒரு ஸ்டெப்பு கூட எழுதுறேன். 30,000 + 4,347. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ? 30,000. 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7%, 7/100. இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம்? என்ன? சரி, அப்போ இதை ஆட் பண்ணால் 34,347. ஸோ அந்த பெருக்கல் இங்கிட்ட வந்தால் வகுத்தல். ஸோ டிவைட் பை 30,000. இது கேன்சல் பண்ண முடியாது. 1 × 100 100, அப்போது +7 107 டிவைட் பை 100 ஹோல் பவர் n. சரியா? நான் முன்னையே சொன்ன மாதிரி n வேணும் அப்படின்னா அடிமானம் இங்கே என்ன இருக்கோ அதே தான் வரும். பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்? இதை 3ஆல் அடிக்கிறேன். 1 டைம், 4 0க்கு 4 0. அப்போ இதையும் 3ஆல் தான் அடிக்கணும். 1 டைம் 1 டைம், ரிமைண்டர் on 13, 3 4 12. ஸோ ரிமைண்டர் on 14, 3 4 12, ரிமைண்டர் 27 9. 100 10,000, அப்போ 100 ஸ்கொயரு. அப்போ மேலுக்கு நம்ம நான் பார்க்கவே மாட்டேன். 107 ஸ்கொயரு. இது 100 ஸ்கொயர்னா கண்டிப்பாக 107 ஸ்கொயராக தான் இருக்கணும். ரைட்டா? ஏன்னா இங்கே 107/100 தான் இருக்குது. ரைட்டா? ரைட். ஸோ பாருங்கள், பேஸ் இஸ் ஈக்குவல், தென் பவர் இஸ் ஈக்குவல். அப்போ என்னோட வேல்யூ என்ன? 2 இயர்ஸ். நான் முன்னையே சொன்ன மாதிரி இங்கே இப்படி போட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரிகிறதுனால. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் எவ்வளோ? 30,000 ரூபா. எவ்வளோ வட்டி வீதம் சொன்னாங்க? 7%. 7%. அப்போ ஒரு வருஷத்துக்கு 7%. ஒரு வருஷத்துக்கு தான் எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், 1% 300 ரூபா. அப்போ 7% எவ்வளோ? 7 3 21, 2,100 ரூபா. அப்போது 32,100 ரூபா ஒரு வருஷம் முடிவில் இருக்கிற மொத்த தொகை. இது அடுத்த வருஷத்துக்கு என்னவா மாறும்? கூட்டு வட்டியில் அசலாக மாறும். அப்போ 2ஆம் வருஷம் மறுபடியும் ஒரு 7%. ரைட். ஸோ இதில் 1% 361 ரூபா இன்ட்டு 7, 1 7 சார் 7, 7 2 சார் 14, ரிமைண்டர் 1, 7 3 சார் 21, 21 + 1 22. ஸோ இப்போ எவ்வளோ இருக்கும்? 34,347. ஸோ கொஷினில் கொடுத்துருக்கிற வட்டி அசலை சேர்த்தா இந்த அமௌண்ட் தானே வரும்? 34,347. பாரு, இங்கே ஒரு வருஷம், இங்கே ஒரு வருஷம். தேர்ஃபோர் n 2 இயர்ஸ். இந்த மாதிரியே நீங்கள் அந்த அமௌண்ட் இருக்கிற வரைக்கும் போட்டிங்கன்னா எத்தனை வருஷத்தில் அது வருதுன்னு கண்டுபிடிக்கலாம், ட்ரையல் அண்ட் எரரில். ஓகேவா? நெக்ஸ்ட், a sum becomes rupees 4,500 after 2 years and rupees 6,750 after 4 years at the compound interest. Then find the sum. கூட்டுவட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் ரூபாய் 4,500 ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 6,750 ஆகவும் கிடைக்கிறது எனில் அந்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதாவது ஒரு அசல், ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு அசலை நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன்.
ஒரு பேங்க்கில் நான் அசலை டெபாசிட் பண்ணுறேன் கூட்டு வட்டி முறையில். 2 வருஷம் கழித்து என் அக்கௌண்ட்டை செக் பண்ணால் நான் டெபாசிட் பண்ண அசல் ப்ளஸ் அதுக்கான கூட்டு வட்டி ரெண்டும் சேர்ந்து 4500 இருக்குது. ரெண்டும் சேர்ந்து 4500 இருக்குது. ரைட்டா? சரி, அடுத்து 4 வருஷம் கழித்து செக் பண்ணால் 6750 இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த அமௌண்ட் எப்போ இருந்துச்சு? 2 வருஷம் முடிவில் இருக்கிற மொத்த தொகை. நம்ம கூட்டு வட்டியில் என்ன சொல்லியிருக்கோம்? 2 வருஷம் முடிவில் இருக்கிற மொத்த தொகை அடுத்த வருஷத்துக்கு 3ஆவது வருஷத்துக்கு அசலாக இருக்குமா? அப்போ இது 3ஆவது வருஷத்தோட அசல். அப்போ 4ஆவது வருஷத்தோட எண்டில் இருக்கிற மொத்த தொகை எவ்வளோ? 6750. நல்லா கவனிச்சுக்கணும், ஆரம்பத்தில் நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ண அசல், அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதுக்கான வட்டி ரெண்டும் சேர்ந்து 2 வருஷத்தில் கிடைச்ச தொகை. அப்போ இது 2 வருஷம் முடிவில் இருக்கிற தொகைனா இதுதான் 3ஆவது வருஷத்துக்கு அசல். அப்போது இந்த 3ஆவது வருஷம் அசல்லேருந்து இது எத்தனை வருஷம்? 2 வருஷம். 3ஆவது வருஷம் 4ஆவது வருஷம் ரெண்டும் சேர்ந்தா அப்போ இங்கிருந்து இங்கே எத்தனை? 2 வருஷம். ஸோ இந்த அசல் ப்ளஸ் இதுக்கான வட்டி ரெண்டும் சேர்ந்து, ரைட்? அப்போ இது ரெண்டும் ஈக்குவல். ஏன்னா இங்கிருந்து இப்படி மாறத்துக்கும் இங்கிருந்து இப்படி மாறத்துக்கும் 2 வருஷம். என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அதுதானே பேங்க்காரன் கடைசி வரைக்கும் தருவான். ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என் எல்லாமே ஈக்குவல், அதனால் ஈக்குவல்னு போட்டாச்சு. இப்போ பாரு, சிம்பிளாக ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சா? ரைட். ஸோ பாருங்கள், இப்போ நான் 9ஆல் அடிக்கிறேன். 9 7 சார் 63, 63 ரிமைண்டர் 445. ஸோ 5 டைம்ஸ். இதை 9ஆல் அடித்தா 5 0. இதை 25 × 2 25 × 3 3 1 டைம் 3 5 3 × 15 45. 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. ஸோ 1 × P கிராஸ் மல்டிபிகேஷன் P 15 × 2 30. 1500 இருக்கிற 2 ஜீரோ. ஸோ அப்போ எவ்வளோ? 3000 ரூபா. ஸோ அசல் 3000 ரூபா. சிம்பிளாக போட்டுக்கலாம். மறுபடியும் பாருங்கள், நான் ஒரு தடவை ரிப்ளை பண்ணுறேன். நான் ஒரு அமௌண்ட்டை இன்றைக்கி கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது 2 வருஷத்தில் இருக்கிற டோட்டல் அமௌண்ட், ரைட்டா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு அசலை நான் டெபாசிட் பண்ணுறேன். 2 வருஷம் கழித்து என் பேங்க்கை நான் போய் பார்க்குறேன். 2 இயர்ஸ் கழித்து என்னோடய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னா 4500 ரூபா இருக்குது. வந்துட்டேன், செக் பண்ணிட்டு வந்துட்டேன். அதாவது 4500 எப்படி? நான் டெபாசிட் பண்ண அசல் ப்ளஸ் இதுக்கான கூட்டு வட்டி ரெண்டும் சேர்ந்து 4500. செக் பண்ணிவிட்டு வந்தாச்சு, எதுவுமே பண்ணல. மறுபடியும் என்ன பண்ணுறேன்? டெபாசிட் பண்ணதுலேருந்து 4 வருஷம் கழித்து போய் பார்க்குறேன். எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 6750 ரூபா இருக்குது. ரைட்டா? இப்போ கேள்வி, நான் டெபாசிட் பண்ண அசல் எவ்வளோங்கிறது தான் கேள்வி. அப்போ நான் என்ன சொல்கிறேன்? இங்கே 2 வருஷமா, இங்கே 4 வருஷம். அப்போ இது எத்தனை? அதே 2 வருஷம் தானே, ரைட்டா? அதே 2 வருஷம். இது கூட்டு வட்டிங்கிறனால ஒரு வருஷம் முடிவில் இருக்கிற மொத்த தொகை அடுத்த வருஷத்துக்கு என்னவா மாறும்? அசலாக மாறுமா? அப்போ 2ஆவது வருஷம் முடிவில் இருக்கிற மொத்த தொகை 3ஆவது வருஷத்துக்கு அசலாக தானே மாறும். அதை வச்சு சிம்பிளாக போட்டாச்சு, ரைட்? சரி, நெக்ஸ்ட். At the rate of compound interest, a sum of money triples in 2 years. Then in how many years it will become 27 times? கூட்டு வட்டி பெறும் ஒரு தொகை 2 வருடத்தில் 3 மடங்கு ஆகிறது எனில் அது எத்தனை வருடத்தில் 27 மடங்கு ஆகும்? ரைட். ஸோ கவனிங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0 இயரில் 1 மடங்குன்னு எடுத்துக்கலாம். ட்ரிபிள்ஸ் இன் 2 இயர்ஸ், 2 வருஷத்தில் அது என்ன ஆகுது அப்படின்னா ட்ரிபிள் டைம்ஸ் ஆகுது. அப்படின்னா எத்தனை வருஷத்தில் 27 மடங்கு ஆகும்னு கேட்டானா, காம்பவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணோம்? இந்த கேப் 2 வருஷமா 2 ஆட் ஆயிருக்கா, 2 2 ப்ளஸ் பண்ண சொன்னேன். இது கூட்டு வட்டி, அசலுக்கும் வட்டி தருவாங்க, வட்டிக்கும் வட்டி தருவாங்க. அதனால் என்ன பண்ணணும்? இங்கே ஒரு கண்டிஷனும் கொடுக்குறாங்க கொஸ்டின், அந்த நம்பரால் பெருக்கிக்கிட்டே போயிருங்க. இங்கே 2 இயர்ஸ் கேப்பா, அடுத்த 2 இயர்ஸ் கேப்னா 4 இயர்ஸ். என்ன பண்ணோம்? 3 ஆல் 1 3 சார் 3 3 3 சார் 9. அடுத்த 2 இயர்ஸ்னால் 6 இயர்ஸ், 9 3 சார் 27. அப்போ 27 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும்? 6 வருஷம் ஆகும். ஸோ ஆன்சர் 6 இயர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிவைட் ₹2602 between A and B, so that the amount of A at the end of 6 years is equal to the amount of B at the end of 8 years, compound interest being at 4% per annum. ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பியின் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ₹2602 ஏ மற்றும் பியின் பங்குகள். அதாவது 2602 இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், லாஸ்ட் குரூப் 4 கேட்டது. ஸோ அந்த 2602ங்கிற அமௌண்ட்டை ஏபி 2 பேர் பிரித்து அவங்கவுங்க முதலீடு பண்ணுறாங்க. ஸோ 6 வருஷம் கழித்து ஏக்கு கிடைக்கிற மொத்த தொகையும் 8 வருஷம் கழித்து பிக்கு கிடைக்கிற மொத்த தொகையும் சமமாக இருக்குது. 2 பேரும் ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் டெபாசிட் பண்ணுறாங்க. ஆனால் காலங்கள் மட்டும் வேறு. ஏ வந்து 6 வருஷம், பி வந்து 8 வருஷம். 2 பேருக்கு கிடைக்கிற மொத்த தொகை சமமாக இருக்குன்னா ஏபியோட பங்கு, அந்த 2602 ஏபியோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? சரி, இப்போது இதில் நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில ஆப்ஷன் இதில் வந்து ஆப்ஷனே வச்சு போட்டுற முடியாது, பட் சில ஆப்ஷன் கவனிக்கணும். இப்போ 1300 1252 ஆட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1300 1252. ஸோ 2 5 5 2.
ஸோ ஆனால் நம்பர் என்ன 2602. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன்லாம் நீங்கள் சும்மா கூட போடக்கூடாது, ஓகேவா? ஃபஸ்ட் ஆப்ஷன் வரவே வராது, ரைட்டா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணணும், கட்டாயமாக பார்க்கணும் இதில் கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு, ரைட்டா? ஸோ இப்போ இது 1300 2602. ஸோ இங்கே பாருங்கள், இது கண்டிப்பாக வராதா? 0 10 மீதி 1 5 6 வரும். ஸோ வரும், இந்த ஆப்ஷன் வராது. ஏ ஆப்ஷன் கட்டாயமாக போட்டிருக்கவே கூடாது, ரைட்டா? சரி, நம்ம நார்மல் மெத்தட் நான் சொல்லித்தரேன், கவனிங்க. ரைட், அமௌண்ட்டு தானே ஈக்குவலாக இருக்குது. அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. சரி, இப்போ ரெண்டு பேரும் 2602 பிரிச்சுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பிரிச்சுக்கிறாங்களா நமக்கு தெரியாது. அதனால் நான் ஒருத்தருக்கு என்ன பண்ணுறேன், எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஒருத்தரோட அமௌண்ட்டை பிரின்சிபலாக எக்ஸு. ரைட், ரெண்டு பேருமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% தான், /100. ஸோ என்னுக்கு பிக்கு ஏக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வருஷமா, ரைட், ஈக்குவல். இவருக்கு கிடைக்கிற இப்போ பாருங்கள், P × 1 + R/100 ஹோல் பவர் n போட்டால் என்ன கிடைக்கும்? ஏ. ஸோ இவருக்கு கிடைச்ச டோட்டல் அமௌண்ட், அதாவது ஏக்கு கிடைச்ச டோட்டல் அமௌண்ட்டும், அடுத்து பி. பியோட அசல் நான் எப்படி எடுத்துக்கணும்னா, ஏக்கு அதாவது மொத்த தொகை 2602லேருந்து ஏக்கு கொடுத்தது போக மீதி, ஏக்கு கொடுத்தது போக மீதி 1 + இவருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே தான் 4/100. இவருக்கு எத்தனை வருஷம்? 8 இயர்ஸ், 8 வருடங்களில் பிக்கு. ரைட்டு, சரி பார்க்கலாமா? 4 ஒரு தடவை 25 தடவை, இங்கே அதே தான் 4 ஒரு தடவை 25 தடவை. ரைட், கவனி. அப்போது எக்ஸ் இன்ட்டு 1 × 25 25 25 + 1 26/25 ஹோல் ஸ்கொயர். இங்கே 2602 மைனஸ் எக்ஸ், இங்கே அதே தானே 1 × 25 25 25 + 1 26/25 ஹோல் பவர் 8. சரி, சாரி, ஹோல் பவர் 6ஆ? ரைட், ஸோ பாருங்கள், எக்ஸ் இந்த பெருக்கல் இங்கிட்ட வந்தால் வகுத்தல் /2602 மைனஸ் எக்ஸ். அதே மாதிரி இங்கே 26/25 ஹோல் பவர் 8. இந்த பெருக்கல் இங்கிட்ட வந்தால் வகுத்தல், இங்கேயும் 26/25 ஹோல் பவர் 6. பவர் கம்மியாக இருக்குது, டோட்டலாக கேன்சல் பண்ணிடு. இங்கே 6 தடவைக்கு 6 தடவை போச்சுன்னா மீதி 2 இருக்கும். அதாவது ஃபார்முலா என்ன? A/m / A/n = A/m - n. அப்போ 8 - 6 2. ரைட், ஸோ அப்போ கவனி, அப்போ இங்கே என்ன இருக்குது பேலன்ஸு? எக்ஸ் / 2602 மைனஸ் எக்ஸ். இங்கே 26/25 ஹோல் ஸ்கொயரா? 26 ஸ்கொயர் 676, 25 ஸ்கொயர் 625. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன ஒரு 625 எக்ஸு. இங்கே இது ரெண்டையும் பெருக்க வேணாம், 2602 × 676 மட்டும் எழுதி வச்சுக்க போதும், மைனஸ் 676 எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 625 எக்ஸ், அந்த மைனஸ் இங்கிட்டு வந்தால் என்ன ஆகும்? ப்ளஸ் 676 எக்ஸ் ஈக்குவல் டு 2602 × 676. ஆட் பண்ணுங்கள், 6 + 5 11, ரிமைண்டர் 1 8 10, ரிமைண்டர் 1 12 13. ஸோ 1301 எக்ஸ் ஈக்குவல் டு 2602 × 676. அப்போது இதை அப்படியே கம்பேர் பண்ணாலே தெரிஞ்சிடும். 1301 தடவை 2 தடவை, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ 6 2 சார் 12, ரிமைண்டர் 1 14 15, ரிமைண்டர் 1 12 13. அப்போது யார் எக்ஸ்ன்னு எடுத்தோம்? ஏ. அப்போ ஏக்கு கிடைக்கிற தொகை எவ்வளோனா 1352 ரூபா. ரைட்டா? ஏக்கு கிடைக்கிற தொகை எவ்வளோ? 1352. ஸோ ஒரே ஒரு இடத்துல தான் அந்த ஆப்ஷனே இருந்துச்சு, அதை வச்சு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகேவா? அப்போ பிக்கு கிடைக்கிற தொகை என்ன பண்ணலாம்? 2602லேருந்து ஏக்கு கிடைக்கிற தொகை 1352 அப்படியே மைனஸ் பண்ணிடலாமா? ஸோ 0 10 - 5 5 5 - 3 2 1. ஸோ இது பிக்கு கிடைக்கிற தொகை, ரைட்டா? ஸோ ஏவோட தொகை 1352, பியோட தொகை 1250. இது லாஸ்ட் குரூப் 4ல் கேட்ட கொஷின், ரைட்? ஸோ ஈஸி தான் இது உங்களுக்கு. ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் சமமாக இருக்கனால அப்படியே அமௌண்ட் ஈக்குவல் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணால் முடிஞ்சு, ரைட்டா? சரி, நெக்ஸ்ட். Mr. Jaiprakash invested equal sums of money in 2 schemes. Under scheme X, the compound interest rate was 20% per PCPN per compounded per annum. And under scheme Y, the compound interest rate was 25% per compounded per annum. Full stop. The interest after 2 years on the sum invested in scheme X was rupees 1804. Full stop. How much is the compounded interest earned under scheme Y after 2 years? திரு ஜெயபிரகாஷ் 2 திட்டங்களில் சமமான தொகையை முதலீடு செய்தார். இதை நல்லா கவனிக்கணும். ஜெயபிரகாஷ் வந்து அவர்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை சமமாக 2 ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இதில் 10,000, இதில் 10,000, அந்த மாதிரி.
திட்டம் எக்ஸின் கீழ் கூட்டு வட்டி விகிதம் 20% ஆகவும் திட்டம் ஒய்யின் கீழ் கூட்டு வட்டி விகிதம் 25%ஆகவும் இருந்தது. திட்டம் எக்ஸில் முதலீடு செய்யப்பட்ட தொகைக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு வட்டி ரூபாய் 1804 எனில் திட்டம் ஒய்யின் கீழ் 2 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு வட்டி தொகை கிடைக்கும்? பர் சிம்பிளாக போட்டுடலாம். கொஷின் தான் பெருசாக இருக்குது, பயப்படாதீங்க. பாருங்கள், எக்ஸ் ஸ்கீமுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா 20%. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷம். மொத்தம் 2 வருஷம் கழிச்சு தானே இந்த அமௌண்ட் கிடைக்குது. 2 ஆண்டுகளில் தான் இந்த அமௌண்ட் கிடைக்குதா, அதாவது வட்டியாக கிடைக்குது. ரைட். அப்போது ஒரு வருஷத்துக்கு 20, அந்த ஸ்கீம் எக்ஸில் ஒரு வருஷத்துக்கு 20% வட்டினா 2 வருஷத்துக்கு 40ன்னு சொல்லாதீங்க, சொன்னால் தனி வட்டி. ரைட். ஸோ அப்போ பாருங்கள், மொதல் தடவை அப்படியே 20 போட்டுக்கணும். அடுத்து 20க்கு 20%. 20க்கு 10% எவ்வளோ? 20க்கு 10% 2. அப்போ 20% எவ்வளோ? 4. அப்போ 2 × 20 40, 44%. அப்போது 44% அமௌண்ட்டு தான் 1804 ரூபா. 44% அமௌண்ட்டு தான் 1804 ரூபா. அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸ்கீம் ஒய்க்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ஸ்கீம் ஒய்க்கு 2 வருஷத்துக்கு தானே கேட்குறாங்க. அப்போ அதே 2A + B தானே. இது ஸ்கீம் எக்ஸு, இது ஸ்கீம் ஒய். ஓகேவா? ஸோ அப்போ 2 × 25. 25க்கு 25%. 1% எவ்வளோ? 0.25. அப்போ 25னா 25 × 25 625. அப்போ 6.25 வரும். அப்போ எவ்வளோ? 2 × 25 50, 56.25%. 56.25%. ரைட். அப்போ கவனி, 44% அமௌண்ட் எவ்வளோ? 1804 ரூபா. என்ட்டு அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? 56.2%க்கு எவ்வளோ அமௌண்ட்? 44%க்கு 1804 ரூபானா 56.25% எவ்வளோ? இப்போ 4 அடித்தா 11 தடவை, இங்கே 4 அடித்தா 4 நாள் 16, மீதி 2 20, 4 5 20, 1 நாள் 4, 11 ஒரு தடவை, 11 நாள் 44, மீதி 1 11 1. ஸோ 56.25 × 41 பெருக்கலாமா? ஸோ பாருங்கள், 4 5 20, மீதி 2, 4 2 8 10, மீதி 1 24 25, மீதி 2 20 22. சரி, அப்போ என்ன பண்ணணும்? 40ஆல் பெருக்கணுமா? ஸோ 40ஆல் பெருக்கணும், ஒரு 0. அப்போ நமக்கு என்ன ஒன்று? 2 டிஜிட் எழுப்பி வைக்கணும். 2 டிஜிட் எழுப்பி வச்சுன்னா இப்படி வச்சுக்கலாம். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? 56.25 40ஆல் பெருக்கியிருக்கேன். பெருக்குன்னா இந்த அமௌண்ட் வருது. எவ்வளோ? 2200. சாரி, 2 டிஜிட் தானே தள்ளுபடி வைக்கணும். சாரி, அப்போ 2250 ரூபா. கரெக்டு தான், 2250 ரூபா. இன்னும் ஒரு டைம் இருக்குல்ல, ஒரு டைம் அப்படின்னா 56.25 அப்படியே கூட்டலாமா? 56.25. ஸோ அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள்? 0.25 அப்படியே வச்சுக்கலாமா? இங்கே 6 10 ரிமைண்டர் 1 3 2. அப்போ எவ்வளோ வட்டி வருது? 2306.25. ரைட்டா? என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸுங்கிற ஸ்கீமில் எவ்வளோ வட்டின்னு அவனே கொடுத்துட்டான். எக்ஸுங்கிற ஸ்கீமுக்கு ஒரு வருஷத்துக்கு 20%, 2 வருஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 44%. அப்போனா ஒய்ங்கிற ஸ்கீமுக்கு எவ்வளோ? ஏன் சார் அப்படியே போட முடியுது அப்படின்னா, 2 ஸ்கீம்லையும் ஒரே அமௌண்ட்டு தான் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு 25, 2 வருஷத்துக்கு 56.25. அப்போ 44% அமௌண்ட் இந்த வட்டி 1804 ரூபாங்கிற வட்டினா அப்போ 56.25% எவ்வளோ? சிம்பிளாக போட்டாச்சு. ஸோ 2306.25 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். பாருங்கள், சி பி ஆப்ஷன் 2306.25. இது ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் தான். ரைட். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹15,000 ஃபார் 2 years அட் 6% per annum காம்பவுண்டட் ஆனுவலி? ரூபாய் 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? பாருங்க, வித்தியாசம் கேட்டாங்கன்னா நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். 2 வருஷம் வட்டி 2 தடவை கால்குலேட் ஆகுமா? 2A + B. ஏன்னா அசலுக்கான வட்டி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அசலுக்கான வட்டினா அது தனி வட்டியில் வரும், கூட்டு வட்டியில் வரும். பீனா வட்டியோட வட்டி, அது கூட்டு வட்டியில் மட்டும்தான் வரும். அப்போது பிக்கு என்ன நம்பர் போடுறியோ அதுதான் ஆன்சர். அப்போ கவனி, 15,000 ரூபாய்க்கு 6%. 1% எவ்வளோ? 150 ரூபா. 1% எவ்வளோ? 150. அப்போ இன்ட்டு 6 பண்ணு, 15 90 900 ரூபா. அடுத்து என்ன பண்ணோம்? 900 ரூபாய்க்கு 6%. 1% 9 ரூபா. 6% 54 ரூபா. அப்போ ஆன்சர் 54. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? சிம்பிளாக போடலாம். அடுத்து find the difference in compound interest and simple interest for principal ₹8,000, rate of interest 5% per annum and n 3 years. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. அசல் ₹8,000, ஆண்டு வட்டி வீதம் 5%, n = 3 ஆண்டுகள். ஸோ இப்போ 3 இயர்ஸா பாரு. பட் டிஃப்ரென்ஸ் கேட்டால் மட்டும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க. 3A + 3B + C.
சரி 8000 ரூபாய்க்கு எத்தனை பர்சன்டேஜ் 5%. 8000 ரூபாய்க்கு 10% 800 ரூபா. அப்போ 5% 400 ரூபா. இது அசலுக்கான வட்டி. இது தனி வட்டியிலும் வரும், கூட்டு வட்டியிலும் வரும். கூட்டு வட்டியில் மட்டும் வர்றது இது வட்டியோட வட்டி. அப்போ பிக்கு சிக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான். சரி, அடுத்து என்ன பண்ணோம்? 400க்கு 5%, 10% 40 ரூபா, 5% 20 ரூபா. அடுத்து 20க்கு 5%, 10% 2 ரூபா, 5% 1 ரூபா. அப்போ இதுதான் ஆன்சர்னு சொன்னோம். 3 × 20 60, 60 + 1 61. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது, the difference between simple and compound interest on a certain sum of money for 2 years at 2% per annum is ₹1. The sum of money is dash. 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ₹1 எனில் அசலானது டேஸ் ஆகும். பாருங்க, நான் என்ன சொன்னேன், 2 கொஸ்டின்லையும் டிஃபரன்ஸ் கேட்டால் மட்டும் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா, இங்கே டிஃபரன்ஸ் கேட்கல, பிரின்சிபல் கேட்குறான். இப்போ நம்ம டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது டிஃபரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. டிஃபரன்ஸ் ஃபார்முலாவும் ஈஸியாக தான் இருக்கும். டிஃபரன்ஸ் ஃபார்முலானாலே முதல் இயர் தான் பார்க்கணும். 2 இயர்ஸா? அப்போ 2 இயர்ஸுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? P × R/100 எவ்வளோ டிஃபரன்ஸு? ₹1. பிரின்சிபல் அதுதான் கேள்வி. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 2%. அப்போ 2/100 2. பாருங்க, ஒரு தடவை 50 தடவையா? சரி, கவுனி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிரின்சிபல். இங்கிட்ட என்ன இருக்குது? 1. இந்த 1/50 கிட்ட வந்துச்சுன்னா 50/1 போட தேவையில்ல, ஸ்கொயருங்கனால 2 தடவை, அவ்வளோதான், முடிஞ்சா. 5 5 சார் 25, 2 50 இருக்கிற 2 0. அப்போ அசல் எவ்வளோ அப்படின்னா 2500 ரூபா. ஸோ அசல் 2500, ஆப்ஷன் டி. இதில் ஈஸியான கொஷின் தான். நெக்ஸ்ட், இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் பிரின்சிபல் அட் 15% per annum for 3 years is ₹1134, then the principal is dash. 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ₹1134 எனில் அதன் அசல் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. பாருங்கள், 3 இயர்ஸ்க்கா? 3 இயர்ஸுக்கு ஃபார்முலா என்ன? 2 இயர்ஸ் ஃபார்முலா P × R/100 இன்ட்டு 3 + R/100. ரைட்டா? சரி, எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 1134. என்ன ஃபைன் பண்ணோம்? பிரின்சிபல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15%. அப்போ 15/100 இன்ட்டு 3 + 15/100. ஸோ பாருங்கள், 5 ஆல் அடித்தா 3 டைம்ஸ், 5 ஆல் அடித்தா 20 டைம்ஸ், 5 ஆல் அடித்தா 3 டைம்ஸ், 5 ஆல் அடித்தா 20 டைம்ஸ். ரைட். ஸோ கவனி, அகைன் ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு P × 3/20 அப்படியே இருக்கட்டும், நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அடுத்து இங்கே 20 × 3 60, 60 + 3 63/20. ரைட். அப்போ நம்ம பிரின்சிபல் தானே கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன இருக்குது? 1134. ஸோ இது எல்லா ஃப்ராக்ஷன் பண்ணத்தையும் கொண்டு வந்துடலாமா? 3/20 என்ன ஆகும்? 20/3. இங்கே என்ன இருக்குது? பவரில் ஸ்கொயர், அப்போ 2 தடவை எழுதிக்கும். நெக்ஸ்ட் 63/20 கிட்ட வந்தால் 20/63. பார்க்கலாமா? பாருங்க, 3 3, அதாவது 3 3 அடிக்கல, 3 3 சார் 9, 9 1 டைம். இதை 9 ஆல் அடித்தா 11ல் ஒரு 9 இருக்கும். ரிமைண்டர் 2 23, 9 2 சார் 18. ஸோ 18 23 ரிமைண்டர் 5 54, 9 6 சார் 54. பாரு, 63 ஒரு தடவை, 63 2 தடவை. Therefore principal equal to 2 2 சார் 4, 4 2 சார் 8, 8 2 சார் 16. 3 20 இருக்கா? அப்போ 3 0 போட்டுக்கோ. அப்போ அசல் எவ்வளோ அப்படின்னா 16,000, 16,000. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், the difference between the compound interest and simple interest accrued on an amount of ₹18,000 in 2 years is ₹405, full stop. Then the rate of interest per annum is dash. 2 வருடங்களில் ₹18,000 மீதான கூட்டு வட்டி தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் ₹405 எனில் வருட வட்டி வீதம் காண்க. ஸோ பாருங்கள், 2 இயர்ஸா? ஃபார்முலா டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு P × R/100. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க? 405 ரூபா வித்தியாசம். ரைட். பிரின்சிபல் எவ்வளோ? 18,000. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ R/100 அப்போ R/100 × R/100 எழுதிக்கிறேன். ஸோ பாருங்கள், 1 2 3, 1 2 3. 2 ஆல் அடித்தா 5 டைம்ஸ், இதை 2 ஆல் அடித்தா 9 டைம்ஸ், 9 1 டைம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? 9 4 சார் 36, ரிமைண்டர் 4 45, 9 5 சார் 45. ரைட். கவுனி, 1 × R × R². இந்த 45 என்ன பண்ணுறேன்? 9 × 5 ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறேன். 9 5 சார் 45. இந்த வகுத்தல் கிட்ட போன பெருக்கல், அப்போ அகைன் ஒரு 5 வருமா?
45 9 into 5 எழுதியாச்சு. இந்த டிவிஷன் இங்கிட்டு போனால் மல்டிப்ளிகேஷன். ஸோ தேர்ஃபோர் ஆர் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் இங்கிட்டு வந்தால் ரூட்டு. ஸோ இப்போ 9 into 5 into 5. ஸோ 9க்கு ரூட் எடுத்தால் எவ்வளோ 3. 2 5க்கு ஒரு 5 வெளியே எடுத்துடலாம். 2 5க்கு ஒரு 5 வெளியே எடுத்துடலாம். ஸோ தேர்ஃபோர் ஆர் ஈக்குவல் டு 15%. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 15%. நெக்ஸ்ட் அப்ரிஷியேஷன் டிப்ரிஷியேஷன், மதிப்பு கூடுதலும் குறைதலும். அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது அப்ளிகேஷன் ஓரியன்டான சம்மு, இதை வச்சு கேட்பாங்க இல்லையா காம்பவுண்டர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வந்தால், அதாவது என்ன அந்த மக்கள் தொகை, வாகனங்கள் அல்லது இயந்திரங்களின் மதிப்பு, பாப்புலேஷன், வேல்யூ ஆஃப் மெஷின் ஆர் வெஹிக்கல், பாக்டீரியாஸில் இந்த மாதிரிலாம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தால் என்ன ஃபார்முலா, டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தால் என்ன ஃபார்முலா. ஸோ பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தால், அதாவது அதிகரிப்பு ஃபார்ம் என்ன, காம்பவுண்டர்ஸ் ஃபார்முலா அப்படியே எழுத வேண்டியதான். P into 1 plus R by 100 whole power n. ஒருவேளை கொஷினில் டிப்ரிஷியேஷன், ஓகேவா, தேய்மானத்துக்காக குறைக்கப்படுகிறதுனா குறைவு. ஸோ ஃபார்ம் என்னன்னா P into 1 minus R by 100 whole power n. ஸோ இது ரெண்டு ஃபார்முலா தான். ஸோ காம்பவுண்டர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய சம்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ பாருங்கள், the population of a town is 1,76,400 full stop. It increases annually at the rate of 5% per annum full stop. What will be its population after 2 years? ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,76,400. வருடத்திற்கு 5% மக்கள் தொகை அதிகரிக்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நகரத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? இந்த மாதிரி கொஸ்டினும் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணமானா இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சால் போதும். கொடுத்துருக்கிறது எல்லாமே இந்த பர்டிகுலர் இந்த கொஸ்டினில் மக்கள் தொகை, இந்த மக்கள் தொகை ஒரு அமௌண்ட் மாதிரி மைண்டில் வச்சுக்கோ. ரைட்டா? ஒரு பாப்புலேஷன் ஆஃப் டவுன் இஸ் 1,76,400. ஒவ்வொரு வருஷமும் 5% இன்க்ரீஸ் ஆகுது. வாட் வில் பி பாப்புலேஷன் ஆஃப்டர் 2 years? இப்போ 1,76,400 2 வருஷம் கழிச்சு என்ன அப்படின்னு கேட்குறான். இது அமௌண்ட்டாக கன்சிடர் பண்ணி இப்போ ஒரு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணால் தானே 2 வருஷம் கழிச்சு மொத்த தொகை கிடைக்கும். அப்போ இப்போங்கிறது என்னது, அது வந்து பிரின்சிபல். அதாவது கொடுத்துக்கிற வேல்யூவை பிரின்சிபலாகவும் டோட்டல் அமௌண்ட்டாகவும் நல்லா கண்டுபிடிக்க தெரிஞ்சதுன்னா சிம்பிளாக நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் போடலாம். ரைட்டா? இது எப்படி சார் கண்டுபிடிக்குது? எந்த நம்பர் முன்னாடி வரும்? இப்போ இருக்கிற நம்பர் முன்னாடி வருமா, 2 வருஷம் கழிச்சு வர நம்பர் முன்னாடி வருமா? இதே கொஞ்சம் மாற்றி இப்போ 1,76,400 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு கேட்டேன்னு வச்சுக்கோ. அப்போ எந்த நம்பர் முன்னாடி வரும்? அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வர போகிற நம்பர். அப்போ அதை தான் பிரின்சிபல்னு எடுத்துக்கணும். இப்போ இருக்கிறது மொத்த தொகை. ஸோ இந்த மாதிரி மட்டும் உனக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சிம்பிள். இது பெரிய விஷயம்லாம் இல்லை. எந்த நம்பர் முன்னாடி வரும், ஒரு நம்பர் கொடுப்பான், இன்னொரு நம்பர் கேட்பான், கம்பேர் பண்ணு. என்ன கேட்குறான்? இப்போ இந்த நம்பரு 2 வருஷம் கழிச்சு என்ன, அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரும், அப்போ இது அசல், அது மொத்த தொகை. இப்போ இந்த நம்பரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு கேட்குறான். அப்போ அந்த நம்பர் தான் முன்னாடினா அதுக்கு தானே ஃபஸ்ட்டு போகணும், அதுக்கப்புறம் தான் இது வந்திருக்கும். அப்போ அது அசல், இது மொத்த தொகை. இதை மட்டும் எடுக்க தெரிஞ்சால் சிம்பிளாக போட்டுடலாம். பார்க்கலாமா? ரைட். இப்போ பாருங்கள், இதை நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டாக பர்சன்டேஜ் மெத்தட்லேயே போட்டு காட்டுறேன். ஆரம்பத்தில் இது பிரின்சிபல்னு சொல்லியாச்சு. அப்போ இது 100%. ஆரம்பத்தில் இருந்த மக்கள் தொகை எவ்வளோ? 1,76,400. ஓகேவா? வருஷத்துக்கு 5% மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுறாங்க. வருஷத்துக்கு 5னா 2 வருஷத்துக்கு 10ன்னு போடாத. அப்படி போட்டால் அது தனி வட்டி, தனித்தனியாக எவ்வளோ 5%. இதில் 10% எவ்வளோ? 17,640 ரூபா. 10%. அப்போ 17,640 பாதி. அப்படியே இங்கே டிவைட் பை 2 போட்டுக்கோ. தனியாலாம் போட தேவையில்லை, இங்கே டிவைட் பை 2. ஸோ பாரு, 17 2 அடித்தா 8 தடவை, மீதி 1 16 8 தடவை 4 2 0, அவ்வளோதான். ஸோ 17,640 பாதி எவ்வளோ? 8,820. அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? 0 2 8 + 4 12, மீதி 1 14 15, மீதி 8 1. அப்போ ஒரு வருஷம் முடிவில் இருக்கிற மொத்த தொகை. அடுத்த வருஷத்துக்கு என்ன அசல்? அப்போ 100%. மறுபடியும் 5%. ஏன்னா 2 வருஷம் சொல்லியிருக்காங்கல்ல, 2 years. ரைட்டா? அப்போ இதுக்கு 5%. 10% எவ்வளோ? 18,522. அப்போ 5னா அதில் பாதி. அப்போ 18,522 2ஆல் அடிச்சிடலாமா? ஸோ 18னா 2ஆல் அடித்தா 9, 5 2ஆல் அடித்தா 2 தடவை, மீதி 1, அப்போ 12 6, 2 2ஆல் அடித்தா 1. அப்படியே ஆட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஸோ பாருங்கள், 1 6 + 2 8, இங்கே 4 14 1, ரிமைண்டர் 1 1. ஸோ அப்போ 2 வருஷம் கழிச்சு என்ன மக்கள் தொகையாக இருக்கும்? 1,94,481. ஸோ 1,94,481. அவ்வளோதான், சிம்பிளாக போட்டுடலாம். ஓகேவா? ரைட். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The value of a motorcycle 2 years ago was ₹70,000. Full stop. It depreciates at the rate of 4% per annum. Full stop. Find the present value. ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு ₹70,000 இருந்தது. Full stop. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது எனில், அதன் தற்போதைய மதிப்பை காண்க. அப்போ இதுலேயும் நான் முன்ன போன கொஸ்டினில் சொன்ன மாதிரி என்ன பண்ணோம்? கொடுத்துருக்கிற வேல்யூவை பிரின்சிபலாக டோட்டல் அமௌண்ட்டாக கண்டுபிடிக்கணுமா? பாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000,
ஒவ்வொரு வருஷமும் 4% குறைக்கிறாங்க. ப்ரெசன்ட் வேல்யூ என்ன? 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000, ப்ரெசன்ட் வேல்யூ என்ன? அப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி வர நம்பர் தானே ஃபஸ்ட்டு வர நம்பர். அப்போனா கொடுத்துருக்கிறது இந்த கொஸ்டின்லையும் அசலாக கன்சிடர் பண்ணிக்கோ. ஸோ அசலில் எத்தனை பர்சன்டேஜ்? 100%. 100%. அப்போ 100% அமௌண்ட்டு 70,000 ரூபா. ஒவ்வொரு வருஷமும் 4% தேய்மானத்துக்காக குறைக்கிறாங்க. அப்போ இதில் 4%, 1% எவ்வளோ? 2 டிஜிட் தள்ளி வைக்கணும், 700 ரூபா. அப்போ 4%, 4 7 28னா 2800 ரூபா. அப்போ 2800 ரூபா தேய்மானம், அதனால் மைனஸு. ரைட்டா? 70,000ல் 2000 போச்சுன்னா 68,000, அதில் ஒரு 800 போச்சுன்னா 67,200. டைரெக்டாக கூட மைனஸ் பண்ணி ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு வருஷம் முடிவு இருக்கிற மொத்த தொகை அடுத்த வருஷத்துக்கு அசல். அப்போ 100%. 2 வருஷம் தானே சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் 2வது வருஷத்துக்கு ஒரு 4% குறைக்கணுமா? பாரு, இதில் 1% 672 ரூபா. அப்போ 4% அப்படியே பெருக்கும், இங்கே பெருக்கு. 4 2 8, 4 7 28, மீது 2, 4 6 24 + 2 26. இதை மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். 10 - 8 2, 9 - 8 1, 1 மீன் 11 - 6 5, 6 - 2 4, ஸோ 6. அப்போது 70,000 ரூபா வண்டி ஒவ்வொரு வருஷமும் 4% தேய்மானத்துக்காக குறைச்சாங்கன்னா ப்ரெசென்ட்டாக அதனுடைய மதிப்பு 64,512 இருக்கும். 64,512. Next, the bacteria in a culture grows by 5% in the first hour, decreases by 8% in the second hour, and again increases by 10% in the third hour. Full stop. Find count of bacteria at the end of 3 hours if its initial count was 10,000. ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. ஃபுல் ஸ்டாப். முதலில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறையா டைம் கேட்பாங்க, ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஆனால் பாக்டீரியான்னு பார்த்தாலே இந்த செம்ம ஆன்சர் போட்டு வந்துடக்கூடாது, மனப்பாடலாம் பண்ணிட்டு போய். இப்போலாம் நிறைய விவரமாயிட்டான். ஸ்கூல் புக்கில் டைப் செம்மையாக கொடுத்து டேட்டா மட்டும் மாற்றி கொடுத்துட்றான். ஸோ இந்த பாக்டீரியா கொஸ்டினும் இன்னொரு கொஸ்டினும் இருக்குது. அது வந்து அடிக்கடிலாம் கேட்டதில்ல, ரேண்டமாக அதையும் கேட்டிருக்காங்க. ஸோ பாக்டீரியா பார்த்தாலே இந்த நம்பர் போட்டுலாம் போடக்கூடாது, பார்த்துக்கோ. ரைட்டா? சரி, இப்போ இதுவும் பாரு, இன்ஷியல் கவுண்ட்டு தான் 10,000. அவனே சொல்லிட்டான் இன்சியல், அதான்ப்பா ஸ்டார்டிங்ன்ட்டான். அப்போ அது என்னது? அசல். அப்போ கவுனி, இதுவும் பர்சன்டேஜ் மெத்தட் அழகாக போடலாம். பாருங்கள், 100% 10,000. ஆனால் இதில் ஒவ்வொரு ஏன்னா பாக்டீரியா செல்லுன்னு சொன்னதுனால அவர் பேஸில் கொடுத்துருக்கான், இயர் பேஸு அப்படி இல்லாமல் இது அவர் பேஸில் கொடுக்குறாங்களா? பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா முதலாவது ஒரு மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், ஒரு மணி நேரம் 5% வளருதுன்னா பாசிட்டிவாக நடந்தால் ப்ளஸ், வளருது இன்க்ரீஸ் 5%. இதில் பாருங்கள் 10% 1000, அப்போ 5% 500 வளருது, அதனால் ப்ளஸ்ஸு. அப்போ ஒரு மணி நேரம் கழித்து எத்தனை பாக்டீரியா செல் இருக்கும்? 10,500 இருக்கும். ரைட்டா? சரி, அப்போ இதுதான் ஒரு மணி நேரத்துக்கு முடிவு இருக்கிறதுனா ரெண்டாவது மணி நேரத்துக்கு இதுதான் அசல். அப்போ இது மறுபடியும் 100%. ரெண்டாவது ஒரு மணி நேரம் 8% வளர்ச்சி குன்றியும் அப்படிங்கிறான். அப்போ மைனஸ் பண்ணிக்கணும், 8% மைனஸ் பண்ணிக்கணும். 1% எவ்வளோ? 2 டிஜிட் தள்ளி வைக்கணும், 105. அப்போ இன்ட்டு 8 பண்ணினா 840. 840 என்ன பண்ணிக்க போகிறோம்? மைனஸ், பிகாஸ் வளர்ச்சி குன்றியும் 0. 10 - 4 6, இங்கே 4 இருக்குமா? 14 - 8 6, இங்கே 9. சரி, ரெண்டாவது ஒரு மணி நேரம் முடிவில் இருக்கிறது. இது மூணாவது ஒரு மணி நேரத்துக்கு அசல். அப்போ இது அகைன் 100%. மூணாவது ஒரு மணி நேரம் என்ன ஆச்சு? மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடைகிறது. மறுபடியும் ஒரு 10% வளருதா? அப்போ இதுக்கு 10%. 10% எவ்வளோ? ஒரு டிஜிட் தள்ளி வைக்கணும், 966 ரூபா. அப்போது வளருது ப்ளஸ்ஸு. ஒரு 6 + 6 12, மீதி 1 10, 16, மீதி 1. அப்போ 3 மணி நேரம் முடிவில் எத்தனை செல் இருக்குன்னா 10,626. 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்கிறான், 10,626. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், a machine costing rupees 1 lakhs depreciates in value and becomes rupees 72,900 after 3 years. Full stop. Find the rate of depreciation. ரூபாய் 10,000 மதிப்புள்ள ஒரு இயந்திரமானது தன் மதிப்பில் குறைந்து 3 ஆண்டுகளில் ரூபாய் 72,900 இருந்ததெனில் கழிவு சதவீதம் என்ன? இதில் என்னென்னா 1 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு இயந்திரம் ஒவ்வொரு வருஷமும் தேய்மானத்துக்கு குறைச்சி 3 வருஷம் கழிச்சு அதனோட மதிப்பு 72,900 இருக்குன்னா ஒவ்வொரு வருஷமும் டிப்ரிசியேஷன் தேய்மானத்துக்காக எத்தனை % குறைச்சிருப்பாங்க? ஸோ ஒரு ஆர் இல்லைனாலே நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது, ஃபார்முலா தான். ஸோ ஃபார்முலா என்ன? A = P × 1 மைனஸ், ஏன்னா தேய்மானம் R/100 சரி, இப்போது பிரின்சிபல் மொத்த தொகை, ரைட்? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த இடத்துல எதை சப்ஸ்டிட் பண்ணணும்? பிரின்சிபல்னால் ஆரம்பத்தில் இருக்கிறது,
அந்த மெஷினோட விலை ஆரம்பத்தில் எவ்வளோ 1,00,000 ரூபா. இப்போ இருக்கிறது தான் மொத்த தொகை. இப்போ எவ்வளோ 72,900. சார் மொத்த தொகை கம்மியாக இருக்குமாலாம் கேட்காத, இது வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டான சம்மு, மறந்துடாத. இல்லைன்னா உனக்கு அப்படி இருந்து கஷ்டமாக இருக்குது, இது நான் மறந்துடுவேன், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்னா டிக்ரீஸ்னு எழுதிக்கோ, குறையுது டிக்ரீஸ், அப்போ பிரச்சனை இருக்காதுல்ல, எழுதிக்கோ. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 1 - R / 100. எத்தனை வருஷத்தில்? 3 இயர்ஸ், 3 வருஷத்தில். ரைட். ஸோ பாருங்கள், சிம்பிளாக போடலாம். 72,900 இந்த பெருக்கல் இங்கே வந்து வகுத்தல் / 1 lakh ஈக்குவல் டு 1 - R / 100 ஹோல் பவர் 3. ஓகேவா? சரி, 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? ரைட். ஸோ பாருங்கள், 769ங்கிறது 9 கியூபு, 1000ங்கிறது 10 கியூபு. அப்போ ரெண்டுக்கும் சேர்ந்து ஹோல் கியூப் போட்டுக்கலாமா? அப்போ இங்கே என்ன இருக்கும்? 1 - R / 100 இருக்கும், ஹோல் பவர் 3. ஸோ நம்ம முன்னே சொன்ன மாதிரி பாருங்கள், ஆர் கேட்டாங்கனாலே என் இங்கே 3னா இங்கே கண்டிப்பாக கியூப் நம்பராக இருக்குன்னு சொன்னால் அப்போ கியூப் நம்பர் வந்திருக்கா? பவர் இஸ் ஈக்குவல், தென் பேஸ் இஸ் ஈக்குவல். பேஸ் ஈக்குவல் பண்ணலாமா? ஸோ பாருங்கள், 9/10 இந்த ப்ளஸ் 1 இங்கிட்ட வந்தால் -1, இங்கே என்ன இருக்கும்? -R / 100. ரைட்டா? சரி, நீங்கள் இங்கே கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ 9/10 இருக்குது, இங்கே கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணலாமா? ரைட். ஸோ கவனி, 9 1 × 10 10, அப்போ 9 - 10 / 10 ஈக்குவல் டு -R / 100. 9 - 10 எவ்வளோ வரும்? -1/10 ஈக்குவல் டு -R / 100. ஸோ பாருங்கள், மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணலாம், ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிகேஷன் 1 × R R, 1 × 10 10. ஸோ அப்போது ஒவ்வொரு வருஷமும் தேய்மானம் எத்தனை % ஆகிருக்கு? 10% ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் 10%. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் மாடல் சம்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ரீசெண்ட் டேஸில் கேட்ட கொஸ்டினில் இருக்கிற 2025 கேட்ட சம்ஸும் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் காம்பவுண்ட்ஸ் ரெண்டுமே ஐ திங்க் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் ரிவிஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேவா? ஷார்ட்கட்லாம் சப்போஸ் அந்த ஷார்ட்கட் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ரைட். விஷ் ஆல் சக்ஸஸ். இந்த குரூப் 2 குரூப் டி எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.